அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நமது ராமேஸ்வரத்தில் மேலவாசலில் முருகப்பெருமான் திவ்யமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மேலவாசல் முருகன் என்ற நாமத்திலே இவர் திருச்செந்தூர் முருகப்பெருமான் செந்திலாண்டவர் இங்கு மேலவாசலில் அருள்பாலிப்பதாகவே காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் வழிபட்டு அதன் பிறகு தங்கச்சி மடம் சென்றோமானால், தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து வரும் வழியில் முதல் ஸ்டாப்பை தாண்டி அடுத்த ஸ்டாப்புக்கு முன்னாடியே வீரபத்திரர் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. மெயின் ரோட்டிலேயே தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துலையே பக்கத்தில் வீரபத்திரர் ஆலயம்னு ஒன்று இருக்கு. அந்த வீரபத்திரர் ஆலயத்தில் வீரபத்திரர் இருக்கிறார், துர்க்கை அம்மன் தனி சன்னிதானமாக இருக்கிறார்கள், வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய கடவுள் அங்கே வீற்றிருக்கிறார். 21 பந்தி, அது 61 சேனைன்னு சொல்லுவோம்ல, அந்த 21 பந்தி உள்ள தெய்வ கணங்கள் இங்கே பிரதிஷ்டையாகி பக்தர்களுக்கு அருள் புரிகிறார்கள். கால பைரவர் இங்கே விசேஷமாக வீரபத்திரரும், வீரபத்திரர் சிவபெருமானுடைய சடையிலிருந்து தோன்றிய வீரபத்திரர் இங்கே தத்ரூபமாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே அருள்பாலிக்கிறார்கள் தனி சன்னிதானத்தில். அதன் பிறகு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய கால பைரவரும் இங்கே தனி சன்னிதானத்தில் மேற்கு முகமாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார்கள். இவ்வளவு பெரிய விசேஷமான இந்த தலத்தில் அருகிலே மாரியம்மன் வீற்றிருக்கிறார். மாரியம்மன் வேம்பு விருட்சத்தோடு மாரியம்மன் வீற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதமான தலத்தை தாண்டி அடுத்த கொஞ்ச தூரத்தில் மெயின் ரோட்டிலேயே அடுத்த ஸ்டாப்ல பால தண்டாயுதபாணியாக அந்த பழனியாண்டவ பெருமான் அருள்பாலிக்கிறார். இங்கு பால தண்டாயுதபாணியாக பழனியாண்டவர் பெருமான் அருள்பாலிக்கும் தங்கச்சி மடத்துக்கு அருகிலேயே தங்கச்சி மடத்திலேயே சுப்பிரமணிய கடவுளாக வள்ளி தெய்வானை சமேதராக அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் ஆலயத்தில் மேற்கு கோபுர வாசல்ல மேலவாசல் முருகனாக செந்திலாண்டவர் அருள்பாலிக்கிறார். இவ்வளவு பெரிய திவ்யமான இந்த இறைவனின் அருளாசி, முருகப்பெருமானின் அருளாசி ராமேஸ்வர சேத்திரத்தில் அற்புதமாக நமக்கு கிடைக்கிறது. அதிலும் இந்த தங்கச்சி மடத்தில் விசேஷமாக அகோர வீரபத்திரர், காலபைரவர், வள்ளி தெய்வானை சமேதரான சுப்பிரமணிய கடவுள், துர்க்கை அம்மன், 21 பந்தி உடைய தேவாதி தேவர்கள், நாகதேவதை அனைத்தும் இந்த அற்புதமான வீரபத்திரர் ஆலயத்திலே வீற்றிருப்பது சிறப்பு. இந்த வீரபத்திரர் ஆலயத்திலே தேய்பிரை அஷ்டமி அன்று சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரசாதம் விநியோகம் செய்யப்படுவது வழக்கமாக இருக்கிறது. அது இறை மக்களுக்கும் அந்த இறை பக்தர்களுக்கும் நலம் பாலிக்கும் விதமாக காலபைரவர் அருள் புரிகிறார். நன்றி, வணக்கம்.